சிலுவை பாதையின் 3வது நிலை. ஏசாயா 53வது அதிகாரம் 4-5 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நிலை ஆகிய வரும்பொழுது சிலுவையை சுமந்து செல்லுகிறார். அவர் ஒரு சிலுவையை சுமந்து செல்லல, நம்மளுடைய பாவங்களை சுமந்தார், நம்மளுடைய அக்கிரமங்களை சுமந்தார், நம்முடைய மீறுதல்களை சுமந்தார். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய நோய்களுக்காக கல்வாரி சிலுவையை அவர் சுமந்தார். நம்மளுடைய துக்கங்களுக்காக கல்வாரி சிலுவையை அவர் சுமந்தார். நாம் உயர்த்தப்படும்படி அவர் சிறுமைப்பட்டவர் என்று எண்ணும்படியாய் கல்வாரி சிலுவையை சுமந்தார். இதுவே மூன்றாவது நிலையாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதராக தான் இந்த சிலுவையை சுமக்கிறார். அவருக்குள்ளாய் பலவீனங்கள் உண்டு, அவருக்குள்ளாய் வழிகள் இருந்தது. அதனால தான் அவர் சிலுவையை சுமக்கும் பொழுது கீழே விழுந்தார். ஆனாலும் மறுபடியும் எழுந்திருந்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ முறை விழுந்து போகிற அனுபவங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவர் நமக்கு மாதிரியாக வைத்து போன எல்லாவற்றையும் பார்த்து விழுந்து போகிறோம் என்று தெரிந்தும், நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் என்று தெரிந்தும் அதிலிருந்து நாம் எழும்ப வேண்டும். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா சோதனைகளையும் அனுபவித்தார். அவருக்கு தெரியும் நாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எந்த பலவீனத்துல இருக்கிறோம், எந்த பாடுகளுக்குள்ளாய் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் மாதிரியை வைத்து போனார். நமக்காக அந்த கல்வாரி சிலுவையை சுமந்தார். நமக்காக தன் ஜீவனை தந்தார். 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆவிக்குரிய ஒரு குணமாக்குதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். பூமிக்குரிய உலக பிரகாரமா சரீர பிரகாரமா எந்த இடத்துல நாம் கஷ்டத்தோடு இருக்கிறோமோ ஆண்டவர் அந்த கஷ்டத்தெல்லாம் எடுத்து நம்மளை குணமாக்குவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.